தமிழ்நாட்டுக்கு யாருமே வரப்போறது கிடையாது. ஆர்.என். ரவி தான் தொடர்ந்து ஆளுநரா இருக்க போறாரு. அதுக்கு பின்னாடி அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்களா டெல்லி தலைமை. என்ன அப்படின்னா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்குள்ள உடஞ்ச கூட்டணியை நீங்க தான் ஒட்டி வைக்கணும் அப்படின்ற அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க போல. எந்த கூட்டணி உடஞ்சது நமக்கே தெரியும், அதிமுக பாஜக. அந்த கூட்டணியை நீங்க மீண்டும் ஒட்டி வைக்கணும், அதுக்கான அசைன்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதனாலதான் மாத்தாம உங்களுக்கு தமிழ்நாட்டிலே வச்சிருக்கோம். சட்டமன்ற தேர்தலுக்குள்ள நீங்க தான் அதுக்கு இது பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கிறதாவும் செய்தி வருது. இதற்கு பேக்ரவுண்ட்ல தான் முன்னாடியே பேசணும் இல்லையா. தமிழக பாஜக தலைவர் லண்டன்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அதிமுகவை ரொம்ப தீவிரமா தாக்குறது கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா தாக்குறதே கிடையாது. அதுக்கெல்லாமே இதுதான் சொல்றாங்க. ஒருவேளை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் பாஜக தலைவர் அதிமுகவை அட்டாக் பண்ண மாட்டார் அப்படின்ற செய்திகள்லாம் சொன்னாங்க இல்லையா. அந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை, கூட்டணியை மீண்டும் சேர்க்கணும் அப்படின்ற அசைன்மெண்டோட தான் ஆர்.என். ரவி இப்போ தமிழ்நாட்டு இன்னும் வச்சிருக்காங்கன்னு செய்தி வருது. இதுல ஏற்கனவே இன்னொரு தகவலும் சொல்லப்பட்டுச்சு. அதாவது டெல்லியில இருந்து அதிமுகவுக்கு நெருக்கடி அதிகமா வருது, கூட்டணி சேரலன்னா இரட்டை இலை சின்னத்தை முடக்கிறோம் அப்படிங்கிற டோன்ல எல்லாம் சில தகவல் சொல்லப்படுது அப்படிங்கிற வகையிலும் சொல்லப்பட்டுச்சு.